எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில்பொங்கு வேளத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவியாக முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்கை என பொழில் நிறைந்த காரை மணற்காற்றில் திருக்கோவில் கொண்ட எழிற்கோவில் கொண்ட எளியார்ந்த மகோற்சவம் காணப்போகின்ற தாயவளை எண்ணகத்தில் கொலுவிருத்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு டான் தமிழொலி தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, ஓம் தொலைக்காட்சியினுடைய அன்பான நேயர்களே, நிகழ்ச்சியை எந்தையும் போற்றுவோம் என்ற எளியார்ந்த ஆன்மீக நிகழ்ச்சியை அழகாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கலையகத்தினுடைய கலைஞர் ஒளிபரப்பாளர் எங்களுடைய விதுசன் அவர்களே, உலகம் முழுவதும் பறந்து வாழுகின்ற ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் மதுரகவியின் வணக்கம். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற வகையிலே மாசி மகம் பற்றி கடந்த பரப்பிலே நேயர்களோடு பகிர்ந்து கொண்டோம். அந்த சிந்தனையை தொடர்ந்து மாசி மகத்தினுடைய தொடர்ச்சியை நீங்கள் கேட்டு அறிந்து பயன்பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த மாசி மகம் அதாவது இந்த பிதிர் மகா ஸ்நானம், பாருங்கள், பிதிர் மகா ஸ்நானம் என்று சொல்லப்படுகின்ற வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு ஒரு சிறந்த நாள். கடந்த பரப்பிலே அடியேன் அதை பற்றி குறிப்பிட்டேன். அமுதம் வேண்டி திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள். அது எல்லோருக்கும் தெரியும். திருப்பார்கடலை கடைந்தவர்கள் தேவர்களும் அசுரர்களும். அங்கே திருப்பார்கடலை கடைகிற பொழுது திருப்பார்கடலிலே இருந்து வெளித்தோன்றிய மங்கள பொருட்களுக்குள்ளே மகாலட்சுமியும் ஒருவர். திருப்பார்கடலை கடைகிற பொழுது அந்த திருப்பார்கடலிலே இருந்து தோன்றியவள் மகாலட்சுமி, மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல நேயர்களே, அந்த மகாவிஷ்ணு திருமணம் செய்து கொண்டதாலே இந்த திருப்பார்கடலிலே இருந்து தோன்றிய மகாலட்சுமியைத்தான் மகாவிஷ்ணு தன்னுடைய பிரியமான துணவியாக ஏற்றுக்கொண்டார், திருமணம் செய்து கொண்டார். விஷ்ணு உடனடியாக சமுத்திரராஜனுக்கு மருமகன். பாருங்கள், சமுத்திரத்தில் தானே தோன்றியவள். அப்ப மகாலட்சுமிக்கு அப்பா யார்? சமுத்திரம், சமுத்திரராஜன். உடனடியாக மகாலட்சுமியை விஷ்ணு பகவான் திருமணம் செய்து கொண்டதாலே, மகாவிஷ்ணு திருமணம் செய்து கொண்டதாலே உடனடியாக எங்களுடைய சமுத்திரராஜனுக்கு மகாவிஷ்ணு மருமகன் ஆனார். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாசி மகத்தினுடைய சிறப்புகள். மகாவிஷ்ணு தன் மகளை மணந்து கொண்டு வகுந்தம், அவர் மணந்து கொண்டு இங்கே இருக்க மாட்டார், வகுந்தத்துக்கு போய் வருவார், இங்கே இருப்பார், இங்கே வந்து போவார், இங்கே வருவார், நிற்பார், அருள் செய்வார். ஆகவே இந்த சமுத்திரராஜன் நினைக்கிறார், தன்னுடைய மகள் மகாலட்சுமியை மணந்து கொண்டு இவர் வகுந்தம் சென்று விட்டால் இனி நாம் எப்படி அவர்களை தரிசிப்பது என சமுத்திரராஜன் வருந்தினான். இது இயல்புதானே. பாருங்க, நடைமுறையில ஒரு மகளை திருமணம் செய்து கொடுத்தால் அந்த மகளுடைய அப்பா வருத்தம் அடைவது நெச்சு பார்க்க முடியாது. இப்போ கொஞ்சம் குறைவுதான். அந்த காலத்திலே தன்னுடைய பிள்ளையை ஒரு வருடத்திலே ஒப்புவித்தால், தன்னுடைய மருமகனிடத்திலே மருமகனாக வருகின்றவரிடத்திலே மகளை ஒப்படைத்து விட்டால், மகளை அவர் அழைத்து சென்ற பிறகு இந்த அப்பா வீட்டில் இருந்து கலங்கிறதை நான் பார்த்து அனுபவித்தேன். நிற்கவே முடியாது, அதை வார்த்தைகளில் வர்ணித்து விட முடியாது. அதே போல இந்த சமுத்திரராஜன் தன்னுடைய மகள் மகாலட்சுமியை மகாவிஷ்ணு திருமணம் செய்து கொண்டு அவர் வகுந்தம் போய்விடுவார். நான் மகளை பார்க்க முடியாது என்றெல்லாம் ஏக்கத்தோடு இருப்பான் சமுத்திரராஜன்.
என சமுத்திரராயன் வருந்தியிருப்பார். வருந்துகிற பொழுது தந்தையின் மனக்குறையை லட்சுமி விஷ்ணுவிடம் கூறினார். என்னதான் செய்தாலும் தன் பற்றி கொண்ட கணவன் விஷ்ணுவிடம் அப்பாவினுடைய மனக்குறையை, அப்பா இப்படியெல்லாம் வருந்துறாரு, நீங்கள் என்ன கூத்தி கொண்டு வகுந்தத்துக்கு வந்து விட்டீர்கள், ஆகவே என்ன பிரிய முடியாது வாழ்ந்து கொண்டவர் தான் அப்பா, ஆகவே அவர் வருந்துகிறார் என்று சொல்லி விஷ்ணுவிடம் தன்னுடைய பிரிய நாயகனிடம் இந்த மகாலட்சுமி அந்த குறையை ஒப்புவித்தார். பாருங்கள் நேயர்களே, திருமால் இப்படியான நிகழ்ச்சியை ஏற்ற திருமால் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாசி மகம் தினம் தாங்கள் கடற்கரைக்கு வந்து தரிசனம் செய்வதாக வரமளித்தார்கள். இந்த சமுத்திரராஜனுக்கு இந்த மாசி மகத்திலே ஒரு நாள் நாங்கள் சமுத்திரத்துக்கு வந்து 2 பேருமே வருவோம், நானும் என்னுடைய துணைவியார் மகாலட்சுமியை அழைத்து கொண்டு சமுத்திரத்துக்கு வருவேன் என்று அவர் தரிசனம் தருவதாக வரம் அளித்து கொண்டார். பாருங்கள் நேயர்களே, மீனவ குலத்திலே அவதரித்த கருணாசாரியான அம்பிகையை மணக்க காலங்கனிந்த பொழுது, அம்பிகையை மீனவர் குலத்திலே பிறந்தவள் தான் அம்பிகை, அந்த அம்பிகையை திருமணம் செய்து கொள்வதற்காக அந்த காலம் நெருங்கி வந்தது. அந்த காலம் கனிந்த பொழுது உடனடியாக ஈசன் சிவன் மீனவர் கோலம் வேடமிட்டு அம்பிகையினுடைய இருப்பிடம் சென்றார். ஆகவே இந்த பாருங்க, இந்த கல்யாணம் பேசி கிடந்தால் 2 பேருக்கு நிர்ணயம் செய்தாச்சு. ஆகவே இந்த கல்யாணம் பேசி கிடந்து கல்யாணம் நடக்க முதல், திருமணம் வந்து சேர முதல் இந்த வாலிபன் தான் சொல்ல வேண்டும், மணமகன் அந்த திருமகள் கனிகிய பார்ப்பதற்கெல்லாம் இவர் தடல்புடலாக அந்த ஏற்பாடுகளை விளைவித்துக் கொள்வார். ஒரு தடவையாவது ஒளிச்சு நின்று நாங்கள் கதைச்சு போட்டு வர முடியாது, அல்லது வேலியாலே எட்டி பார்த்துட்டு இருக்கா வர முடியாது, சாதாரணமா எங்களுக்கு இல்லாதது அது. அப்படி பாருங்கள், அவர் உடனடியாக அந்த அம்பிகையானவளை அவளுடைய இருப்பிடம் போய் சந்திப்பதற்காக அங்கு அவர் ராட்சத திமிங்கிலத்தை அடக்கி மீனவ தலைவனுக்கு காட்சி கொடுத்து மீனவ பெண்ணை மணந்தார். பாருங்கள், சிவன் மீனவ பெண்ணாக அவதரித்த உமாதேவியாரை மணந்தார். மீனவர் தலைவன் இறைவனை நோக்கி தங்களுடைய, இந்த மீனவ தலைவன் இருக்கிறான் தானே, அந்த தலைவன் என்ன செய்கிறான் என்றால் ஈசனை நோக்கி, இறைவனை நோக்கி தங்கள் தரிசனம் அடிக்கடி கிடைக்க அருள் புரிய வேண்டும் என வேண்டினார். இது இன்னொரு சம்பவம். இப்படியெல்லாம் வேண்டுகிற பொழுது அதற்கு நங்க ஈசன் என்ன கட்டளை போட்டார்? ஈசன் என்ன சொன்னார் என்றால், மாசி மகத்தன்று நான் கடல் நீராட வருவேன். அங்க மகாலட்சுமியோடு பகவான் கடற்கரைக்கு மாசி மகத்தில தான் தரிசனம் கொடுக்க வந்தார். இங்க சிவன் என்ன சொல்லுகிறார் என்றால், மாசி மகத்தன்று கடல் நீராட வருவேன். அப்ப நேயர்களே, நாங்கள் கட்டாயம் கடலுக்கு தீர்த்தமாட போகத்தானே வேணும். அப்ப மாசி மகத்துக்கு போக வேணும், மறந்து விடாதீங்கோ. அது மட்டுமல்ல, மாசி மகத்தன்று ஈசன் சிவன் வேடமூர்த்தியாகவும் அன்னை பார்வதியானவள் மீனவ பெண்ணாகவும் கடற்கரைக்கு சென்று அருள் பாலிப்பதாக அதிகம். எப்பொழுது? மாசி மகம். பாருங்கள் நேயர்களே, நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாசி மகம். மாசி மகத்துக்கு இத்தனை ஆயிரம் தத்துவங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மாசி மகத்தில புண்ணிய தீர்த்தங்களை தரிசிப்பதும் தொடுவதும் பருகுவதும் அதில் நீராடுவதும் புண்ணியத்தை தரும். மறந்துவிட முடியாது, நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே இந்த மாசி மகம் தீர்த்தத்துக்குரிய திருநாள். இத்தகு மாசி மகத்தில தீர்த்த கருதனில் சென்று தர்ப்பணம் பிதிர்க்கடன் ஆகியவை செய்தால் பாவ நீங்கி நாங்கள் நற்கதி பெறலாம். அது மட்டுமல்ல, இந்த திருமணமானவர்கள் தங்கள் கணவன் மனைவியோடு சேர்ந்து நீராடுவதற்கு கூட நியதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது இந்த மாசி மகத்தில்தான் இந்த முருகப்பெருமானை
வேண்டி ஆண் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாரும் அதுதானே நினைப்பார்கள். முதல் திருமணமானவர்கள் தங்களுக்கு முதல்ல பிறக்கிற புள்ள ஆம்பளை பிள்ளை இருக்க வேண்டும் தானே எல்லாற்ற விருப்பம். என்ன விதுசன் அப்படித்தான். ஆகவே எல்லோரையும் இதை கேட்பார்களப்பா. இது எங்களுக்கு மட்டுமில்ல, உங்களுக்கும் தான், எல்லாருக்கும் தான். இந்த திருமணத்திலேயும் முதலாவது தம்பதிகள் விரும்புவது எங்களுக்கு ஒரு நல்ல முருகன மாதிரி ஒரு நல்ல ஆம்பளை பிள்ளை கிடைக்க வேணும். என்ன மகிழ்ச்சியப்பா, அந்த நினைவு என்ன மகிழ்ச்சி. ஆகவே அந்த வகையிலே ஆண் குழந்தை கிடைக்க வேண்டும் என நினைப்பதும் இந்த தினத்தில எல்லாரும் மார்சி மகத்தில முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள். நேயர்களே, பிரதானமாக தம்பதிகள் சென்று வழிபாடு செய்தார்கள். உண்மையில நான் வெறுமனையே சொல்லவில்லை, இந்த செய்திகளை அப்படி பார்த்திருக்கிறேன். கோயில் கோயிலா போய் இந்த பிரசங்கம் செய்கிறதானே எனக்கு வேலை. ஆகவே இத்தனை தம்பதிகளை சந்திச்சிருக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், மாசி மகத்திலே நல்லூர் கந்தசாமி கோயிலில் வந்து கும்பிட்டு எங்களுக்கு வடிவான முருகனை போல ஒரு நல்ல ஆம்பளை பிள்ளை கிடைச்சிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மாசி மகத்தன்று தனது பிதர்களுக்கு பூசை செய்து புனித நதிகளில் நீராடுவது பிதிர் மகாஸ்நானம். நான் சொன்னேன் பிதிர் மகாஸ்நானம், அந்த வழிபாடு செய்வது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த மாசி மகத்தன்று நாங்கள் இறை வழிபாடும் தீர்த்த நீராடலும், பிரதானமாக தீர்த்தத்திலே நீராட வேண்டும். மறந்து விடாதீர்கள் நேயர்களே, மாசி மகத்தன்று நாங்கள் தீர்த்தத்திலே நீராட வேண்டும். இந்தியாவில கூட, வட இந்தியாவில கூட கும்பவேளா என்ற ஒரு வழிபாடு நடைபெறுகிறது. அதாவது என்னும் விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டிலையும் கும்பவேளா. எத்தனையோ கோடிக்கணக்கான அன்பர்கள் அந்த தீர்த்தத்துக்கு சென்று நீராடுவார்கள். கும்ப மாதம் என்று சொன்னாலே மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்துக்கு இருக்கிற ஒரு சிறப்பு நேயர்களே, கும்ப மாதம், கும்பவேளா இந்த மாசி மாதத்தில தான் வட இந்தியாவிலே மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மகத்தை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. மாசி மகம் என்றாலே மாசி மாதத்திலே நடைபெறுகின்ற விழா என்று பொருள்பாடு. ஆகவே இந்த நாங்கள் பங்குனி மாதத்தை அடுத்து சந்திக்க போகிறோம். பங்குனி மாதத்திலே எல்லாம் சிவபெருமான் பார்வதியினுடைய பங்குனி உத்தர திருநாளை பேச இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாசி மகம். அன்பான நேயர்களே, இந்த தீர்த்த விசேடம் பெற்ற திருத்தலங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். இன்றைக்கு திருக்கேதீஸ்வரம் செய்யல, திருக்கோணேஸ்வரம், முன்னேஸ்வரம், நகுலேஸ்வரம், தான் தோன்றி ஈஸ்வரங்கள், ஈழத்து சிதம்பரம் போன்ற பல புண்ணிய தலங்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடி மாசி மக திருநாளை நாங்கள் கொண்டாட வேண்டும். மறந்து விடாதீர்கள் நேயர்களே, அங்குள்ள நதி, ஆறு, குளம், கிணறு, கடல் ஆகியவற்றில் தீர்த்தமாடி நாங்கள் எங்களுடைய விமோசனத்தை நாங்கள் தேடிக்கொள்ளலாம். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாசி மகம். இந்த தலங்களுக்கு ஒரு தனிச்சிறப்புகள் இருக்கு. எல்லாம் கோயில்கள், எங்களுடைய ஆலயங்கள் தான். ஆனா இப்படியான மூர்த்தி தலம், தீர்த்த சிறப்புகளை பெற்ற தலங்களுக்கு மாசி மகத்திலே சென்றால் தனித்துவமான சிறப்புகளை நாங்கள் பெறலாம். இன்ன புண்ணியங்களை இன்ன காலங்களில் இன்ன தீர்த்தங்களில் நீராடினால் இகவர சுகங்களை பெறலாம் என்பது பதிவு. அது மட்டுமல்ல நேயர்களே, மாசி மகமும் தீர்த்தத்தோடு தொடர்புள்ள ஒரு புனித நாள். நாங்கள் சொன்னோம், கும்பகோணம் வட இந்தியாவிலே கும்பகோணம் மாசிமக தீர்த்தத்துக்கு விசேடம் பெற்றுள்ள திருத்தலம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு எல்லாரும் பேசுவார்கள், மாசிமக தீர்த்தத்துக்கு ஆக உன்னதமான மகத்துவமான விசேடம் கும்பகோணம். நாங்கள் சப்த நதிகள் பார்க்கிறோம் அல்லவா, கங்கை, கோதாவரி, நர்மதா, சிந்து, சரஸ்வதி, மதுரா, மாயா, அவந்தி, கோடி தீர்த்தம், பாபநாசம், பாலாவி, இப்படியெல்லாம் தீர்த்தங்களை பார்க்க. இது போன்ற தீர்த்தங்களும் தீர்த்த மகிமை பெற்றவை நேயர்களே. அது மட்டுமல்ல, இத்தகு தீர்த்தங்களில் மாசி மகத்தன்று தீர்த்தமாடினால் நாங்கள் அடைய முடியாத அனைத்தையும் அடையலாம். திருமணமாகாதவர்களுக்கு, கன்னிகைகள், வாலிபவர்கள் இந்த மாசி மகத்திலே தீர்த்தமாடி ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். அது மட்டுமல்ல, திருமணமாகியும் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்பவர்கள் கூட மாசி மகத்தில தீர்த்தமாடி அந்த வேண்டுதலை, அந்த நேர்த்திக்கடனை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு புனிதமான நாள் மாசி மகம். அது மட்டுமல்ல நேயர்களே, வர்ண பகவானுக்கு ஏற்பட்ட பிரமகத்தி தோஷம், வர்ண பகவானுக்கே பிரமகத்தி தோஷம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிரமகத்தி தோஷம் விடுபட்ட ஒரு திருநாள் மாசி மகம். ஒரு சின்ன செய்தியை நான் சொல்லிடலாம்.
ஆகவே ஒரு முறை சமுத்திரராயனான வர்ண பகவானுக்கு பிரமகத்தி தோஷம் ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது அவர் கட்டுப்பட்டு கடலிலே போடப்பட்டார். பிரமகத்தி தோஷத்தினுடைய அந்த பலன் அதுதான். அவர் கட்டுப்பட்டு கடலிலே போடப்பட்டார் வர்ண பகவான். ஆகவே வர்ண பகவான் தொழிற்படாமையினாலே, உங்களுக்கு தெரியும், வர்ண பகவானுடைய ஆட்சி இல்லையென்றா உலகம் தன்னலியாகாது, பயிர்கள் முளைக்காது. ஆகவே உலகம் வளம் வள வேண்டும் என்றால் வர்ண பகவான் மழையினுடைய ஆட்சி தேவை. உலகிலே மழையின்றி வறட்சியும் பஞ்சமும் ஏற்பட்டது, உயிர்கள் துன்புற்றது. அங்கே தேவர்கள் உடனே முழுமுதற் கடவுளிடத்திலே விண்ணப்பம் செய்தார்கள். பகவானே சுவாமி, இந்த உலகத்திலே அங்கே பஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது, பசிப்புணி தொடங்கிவிட்டது, வறட்சி பெருகிவிட்டது, என்ன செய்வது என்று அறியாமல் அவர்கள் சிவனிட்டே வந்து முறையிட்டார்கள். சிவபெருமானை அடைந்து சென்று வர்ண பகவானை விடுவிக்குமாறு வேண்டினார்கள். சிறையிலிருந்து விடுவிக்கவன், அதுக்குத்தான் நாங்களும் போராடுறோம், சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய். ஆகவே இந்த சிறையிலே அகப்பட்டு இருக்கிற வர்ண பகவானை சுவாமி நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். அவரை விடுதலை செய்தால்தான் எங்களுக்கு விமோசனம். சரி, சிவபெருமானும் இரக்கம் கொண்டு வர்ண பகவானை விடுவித்து அருளினார். வர்ண பகவானுக்கு விடுதலை கிடைத்தது. சிறைவாசம் அனுபவித்த பகவான் வெளியில வந்தார். சரி, வர்ண பகவான் விடுதலை பெற்ற நாளும் மாசி மகம். பாருங்க, விடுதலைக்காக அந்த தேவர்கள் எல்லாம் அந்த போராடி வர்ண பகவானை விடுவித்த நாள் மாசி மகம். பாருங்க, மாசி மகத்தில் நாங்கள் எத்தனை வேண்டுதல்களை செய்யலாம். இத்தகு மகத்துவம் நிரம்பிய மாசி மகத்தை எங்களுடைய இந்து பெருமக்கள் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவரவர் இடத்திலே இருக்கிற புண்ணியமான திருத்தலங்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடல், நதி, குளம் போன்ற புனிதமான விசேடமான தீர்த்தங்களிலே நீராடி அந்த நாளை ஒரு பூரணமான ஒரு பக்தி திருநாளாக கொண்டாட வேண்டும். ஆக குறைந்தது நாங்கள் குறிப்பிட்டது போல அம்பானுடைய ஆலயம், முருகப்பெருமானுடைய சன்னிதானம், சிவனுடைய சன்னிதானத்துக்கு சென்று இந்த வழிபாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த தோத்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும் நேயர்களே. அது மட்டுமல்ல, நாங்கள் வெறுமனையே எங்களுடைய புனிதமான திருநாட்களை நாங்கள் புறந்தள்ளி விட முடியாது. அண்மையில் மகா சிவராத்திரியை பஞ்ச ஈஸ்வரங்களில் நாங்கள் அனுஷ்டித்தோம். வீட்டில் இருந்தபடி எல்லாரும் வழிபாடு செய்தார்கள். எப்படி? ஓம் தொலைக்காட்சியிலே வழிபாடு செய்தார்கள். எத்தனையோ பேர் நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய ஓம் தொலைக்காட்சி இப்பொழுது பலம் பெறுகிறது என்று சொன்னால் இத்தனை அன்பர்களுடைய வாழ்த்தும். நான் நடக்க முடியாது, காலையில முடியாது, கட்டில படுத்துக்கொண்டு டிவியை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று எத்தனையோ பெரியவர்கள் என்னிடம் பேசி இருக்கிறார்கள். உண்மையிலே அது அந்த வாழ்த்து போதும். எங்களுடைய தொலைக்காட்சிக்கு அந்த பலம் காணும். ஏனென்றால் கோயிலுக்கு போக முடியாது, திருக்கேஸ்வரம் போக முடியாது, திருக்கோணேஸ்வரம் போக முடியாது, நவுலேஸ்வரம் போக முடியாது, நள்ளிரவில் நித்திர விழிக்க முடியாது, வீட்டில் இருந்து கொண்டு டிவியை பார்ப்பது அதுதான் இனி ஆக குறைஞ்சது. லிங்கோப்பவ காலம் வரைக்கும் எத்தனையோ பேர் விழித்திருந்து தரிசனம் செய்தார்கள். எத்தனையோர் விடிகாலை பொழுதும் வரையும் தொலைக்காட்சியிலே இந்த பஞ்ச ஈஸ்வரங்களையும் தரிசனம் செய்து. அது போதும். நல்ல சிந்தனைகள். அன்பான நேயர்களே, உங்களிடத்திலே நாங்கள் விண்ணப்பம் செய்து கொள்வது எங்களுடைய பண்டிகைகள், எங்களுடைய விரதங்கள், எங்களுடைய புனிதமான திருநாட்களை நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய வாழ்வியல் தத்துவம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் எல்லோரையும் வணங்கி இவ்வளவு நேரமும் எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியை அழகாக எங்களுடைய தம்பி விதுசன் அவர்கள் நெறிப்படுத்தினார்கள். எல்லோருக்கும் எல்லாம் வல்ல சிவனுடைய அருட்கடாட்சமும் அம்பிகையினுடைய அருட்கடாட்சமும் இந்த புனிதமான தீர்த்த திருநாளிலே கிடைக்க வேண்டும் என்று வேண்டி இந்த அளவில் நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே. மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து